Hello friends, welcome to Fantasy Growth Avenue YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை டச் பண்ணி ஆல்னு கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல 53வது T20 மேட்சை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ் இவங்க இடையில தாங்க நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் மேட்சோட 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஓகேவாங்க. இந்த மேட்ச் எனக்கு நடக்குதுன்னு பார்த்தோம்னா 5ஆம் தேதி மே மாதம் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் பார்த்தோம்னா மதியம் 3:30 மணிக்கு வந்து நடக்கிறீங்க. இதே பர்டிகுலர் டேட்ல 2 மேட்ச் நடக்கிறதுக்கு, அதாவது மதியம் 3:30 மணிக்கு ஒரு மேட்சும் இரவு 7:30 மணிக்கு ஒரு மேட்சும் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 3:30 மணிக்கு வந்து நடக்கிறது. எங்க நடக்கிறது வந்து பார்த்தோம்னா இமாச்சல பிரதேஷ் கிரிக்கெட் ஸ்டேடியம் தர்மசாலாவில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிடலாம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. டெலிகிராம் சேனல் பொறுத்தவரை லாஸ்ட் ½ கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து நம்ம அபிஷியல் டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ½ அந்த பிச்சை செக் பண்ணி ஸ்டார்டிங் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அந்த பிச்சை எதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும், போய் எந்த தன்மைக்கு மாறும் அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து நம்ம டெலிகிராம் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் போட்டதுக்கு அப்புறம் எந்த டீம் டாஸ்க் வின் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் 2 டீமோட பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க பே பண்றீங்க அப்படின்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்குங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்க பே பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அதுல மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 302 ரூபாய் சேவிங்ஸ் ஆகுங்க. அதாவது மற்ற ஆப்ல நீங்க 5,750 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு. ஆனா ஃபோக்கஸ் 11 ஆப்புக்கு 5,448 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும், கிட்டத்தட்ட உங்களுக்கு 302 ரூபாங்கிறது சேவிங்ஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 5+1ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது காமனாக எல்லா ஆப்லையும் பார்த்தீங்கன்னா 10+1 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இல்லை 7+4 ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக போய் 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. 2 டீம்ல இருந்து ஒரு டீம் சார்பாக ஒரு 5 பிளேயரும், இன்னொரு டீம் வந்து ஒருத்தர் கிட்டத்தட்ட 6 பிளேயரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒன்று சுத்தமாகவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா GSTங்கிறத சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. ஸோ மறக்காம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. ஓகே, வாங்க அடுத்த 2 டீமோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத டீட்டில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துரும். இவன் வந்து அஜன்கே ரஹேனா, ருத்ராஜ் கைக்வாட், டேரில் மிச்சல், ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, மகேந்திர சிங் தோனி, மொயின் அலி, சதுல் தாக்கூர், முகேஷ் சௌத்ரி அண்ட் கெல்சன், பத்ரினா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா சமர் ரிஸ்வி வந்து இம்பேக்ட் பிளேயர்ல வந்து இருக்காரு. இப்போ அடுத்ததான் பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்கா வந்து பார்த்தோம்னா பிரத்சிம்ரன் சிங், ஜானி பிரஸ்டோ, ரியல் லோசோ, சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, சசாந்த் சிங், அஸ்தோ சர்மா, ரபாடா, ஹர்பிட் பார், அர்ஷர் பட்டேல், ராகுல் சகார். இதில் இம்பேக்ட் பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் வந்து இம்பேக்ட் பிளேயரா வந்து உள்ள இருக்காருங்க. இப்போ அடுத்ததா 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸை 1 by 1 வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸோட பிளேயரோட ஸ்டாட்ஸ் வீடியோ 1 by 1 வந்து பார்ப்போம். இதில் பிரத்சிம்ரன் சிங் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 55 வந்து அடிச்சிருக்காருங்க. இந்த 50 ஸ்கோர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது அதை எடுத்துக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெரிய எந்த ஒரு காரணமும் இல்லை. ஸோ வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 2 மேட்சை பிளே பண்ணி 24 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ வெலுவில் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. அடுத்த ஜானி பிரஸ்டோ பொறுத்த வரைக்கும் 7 மேட்சை பிளே பண்ணி 143 ரன் வந்து அடிச்சிருக்காரு ஹெட் டு ஹெட்ல. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 40+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனு வந்து இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுக்கு மேலே வந்து பிளே பண்ண கிடையாது. வெனுல ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா இப்போ லாஸ்டா இருந்த ஒரு 2 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சுட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்தாவது பார்த்தோம்னா ரியல் லோசோ. அடுத்த அந்த ராசாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 5 மேட்சை பிளே பண்ணி 93 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச்ல ஒரு 35+ ரன்னுங்கிறத வந்து எடுத்திருக்காருங்க.
ஸோ வெறும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 82ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அந்த 82 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இந்த பர்டிகுலர் வெனுல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் இவர் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இப்ப அடுத்ததா சசாந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 40 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 3 மேட்சா பிளே பண்ணி இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தாங்க 25+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ஸ்கோர் தான் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வெனு வந்து இதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் மேலே வந்து அவர் வந்து பிளே பண்ண கிடையாது. ஷாம்கரனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 4 மேட்சா பிளே பண்ணியிருக்காரு. 64 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. அதுல 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு சொல்லலாம். 2 மேட்ச் இருக்கிறத இப்போ வெனு எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 60 ரன் அடிச்சிருக்காரு. +3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஒரு 40+ ரன் வந்து ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் ரன்ல பவுலிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பண்ணாலும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. மேட்சுக்கு 2 விக்கெட் அவங்க ஒரு ஆவரேஜ் ரெக்கார்டா வந்து வச்சிட்டு இருக்காரு. இப்போ அடுத்ததா ஜிதேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 4 மேட்சா பிளே பண்ணி 47 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 26 ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் ஒரு 21 அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 44 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா 40+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் ரன்ல இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ஓகே, இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அஸ்தோஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஓகே, அடுத்ததா ஹபிட் பாரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 5 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஓகே, இப்போ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி விக்கெட்டும் எதுவும் எடுக்கல. ஸோ ஹெட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 9 மேட்சை பிளே பண்ணி 14ங்கிற விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. +41 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. போத் ஹெட்வர்டை பொறுத்தவரைக்கும் 2லயுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 5 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. +5 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங் பொறுத்த வரைக்கும் 2 மேட்சுக்கு 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட்டும் அப்படிங்கிற எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பால் பண்ணும்போது மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மஸ்ட் வந்து எடுத்திருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ரபாடா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 9 மேட்ச் பிளே பண்ணி 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சுக்கு 2 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. அதே வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல தாங்க ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பால் பண்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. இப்போ அடுத்ததா ராகுல் சகாரோட ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் 12 மேட்சை பிளே பண்ணி 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் ரெண்டுலயுமே நல்ல ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இன்னும் ரொம்ப சூப்பரான கொஞ்சம் ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டோம்னா 2 மேட்சை பிளே பண்ணி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் 1 விக்கெட் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறது ஒரு பதிவு பண்ணிருக்காரு. இப்போ வெறும்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 மேட்சை பிளே பண்ணி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும் போது அந்த ரெக்கார்ட் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அவரேஜாக வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம்னா சிஎஸ்கேவோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து அஜன்கே ரஹேனா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 33ங்கிற ஆவரேஜா வச்சிருக்காரு. 19 மேட்சை பிளே பண்ணி 496 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 29ங்கிற ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 39ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. ஸோ போத் ஹெட்வர்ட்ல ரெண்டுலயுமே நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து வச்சிருக்காருங்க. இவருக்கு வெனு வந்து இதாங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். இப்போ அடுத்ததா ருத்ராஜ் கைக்வாடை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 35ங்கிறது ஆவரேஜ் வச்சிருக்காரு. 7 மேட்சை பிளே பண்ணி 209 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மேட்சா 30+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல சேமுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்ல ஒரு 30+ ரன்னுக்கு மேல ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வெனுல. ஸோ பேட் பண்ணல. இப்போ ரீசெண்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஒரு சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. கடந்த லாஸ்டா அந்த 3 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 50+ ரன்னுங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு. இப்போ அடுத்ததா பொறுத்த சிவம் தூபே
சிவன் தேவா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 151 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 7 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட்டும் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 25+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சேம் ஒரே மேட்ச்ல 4 மேட்சுக்கு ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதாவது மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறது ஒரு பவுலிங்லயும் வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சுட்டு இருக்காருங்க. இப்போ வெனு பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் பண்ணல. அடுத்த ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 351 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 30 மேட்சை ப்ளே பண்ணி பிளஸ் 17 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 28ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 26ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. போத் ரெண்டு இன்னிலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான 25ங்கிறது ஒரு நல்ல ஆவரேஜ் ஸ்கோர் தான். ரெண்டுலயுமே ஒரு 25 மேல ஒரு ஆவரேஜா வந்து வச்சுட்டு இருக்காரு. ஓகே, அடுத்ததா பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பார்த்தாலும் 15 மேட்சை ப்ளே பண்ணி 10 விக்கெட் வரை எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 7 விக்கெட் வரை எடுத்திருக்காருங்க. ஓகே, அடுத்த வெறும்னு பார்த்தோம்னா 80 ரன் அடிச்சிருக்காரு. 3 மேட்சை ப்ளே பண்ணி பிளஸ் ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல இவர் வந்து பேட் பண்றாரு. ஒரு 80 ரன் கொடுத்து பாருங்க. ஓகே, இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஹெட் வெட்ல 21 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனு வந்து இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே, பாரத மொயின் அலி பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 75 ரன் அடிச்சிருக்காரு. 7 மேட்சை ப்ளே பண்ணி பிளஸ் 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் இவர் வந்து ஒரு 40+ ரன்னுங்க வந்து ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ பவுலிங் பண்ற ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை ப்ளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வேணு பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வேணு வந்து பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ ஓகே, இப்போ அடுத்ததா மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 45ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. 33 மேட்சை ப்ளே பண்ணி 669 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 30ங்கிற ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 85ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஹெட் வெட்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சை ப்ளே பண்ணி 80ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட செகண்ட் இன்னிங்ஸ்ல இவர் பேட் பண்ணும்போது ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா டேரல் மிச்சலை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 2 மேட்சை ப்ளே பண்ணி 9 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெனு தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே, ரிச்சர்ட் கெல்சனை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல ஒரு மேட்சை ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் வெனுன்னு பார்த்தீங்கன்னா இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுக்கு மேலே ப்ளே பண்ண கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம்னா மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் மஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததான் சகுல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 11 மேட்சை ப்ளே பண்ணி 11 ரன் அடிச்சிருக்காரு. பிளஸ் 18 விக்கெட்டும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 10 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 3 மேட்சுக்கு 8 விக்கெட் வரை எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்ற போது ஹெட் வெட்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காருங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரெண்ட் பிக் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்க. வெனுன்னு பார்த்தீங்கன்னா இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறத மஸ்ட் வந்து எடுத்துட்டு இருக்காருங்க. அடுத்ததா பத்ரினாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்ல ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. அந்த ஒரு விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்ணும்போது தான் அதை வந்து எடுத்திருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். பெருசாக எந்த ஒரு வெனு ரெக்கார்டும் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் மஸ்ட் எடுத்திருக்காரு. அதிகபட்சம் 3 அல்லது 4 விக்கெட் வரையும் எடுக்கிறாருங்க. ஸோ இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு நீங்க ரிஸ்க் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே பார்த்ததா முகேஷ் சௌத்ரியை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 2 மேட்சை ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் பவுல் பண்ணும்போது தான் அந்த ரெக்கார்ட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ வெனு பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. இதெல்லாம் ஒரு 5 மேட்ச்ல தான் ஒரு விக்கெட், ஒரு 10 மேட்ச் நடந்திருக்குன்னா ஒரு 5 மேட்ச்ல வந்து ஒரு விக்கெட்டுங்கிறத மேட்ச் வந்து எடுத்துட்டு இருக்காரு. அடுத்த வந்து பிளேயர் பேட்டில் வந்து பார்க்கும். அதாவது 2 டீமோட பிளேயிங் 11ல யார் இருப்பாங்க அப்படிங்கிற பார்த்துட்டோம். அடுத்த பிளேயர் ஸ்டாட்ஸும் வந்து பார்த்துட்டோம். அடுத்த பிளேயர் பேட்டில் யாருக்கு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா அஜன்கர் ரஹேனை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல்கிட்ட 5 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. ரபாடா கிட்ட 11 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. ராகுல் சகார்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. ஹர்பிட் பார்ட்ட 1 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகுல் சகார் அண்ட் அஜன்கர் ரஹேனா, ஹர்ஷதீப் சிங் ஆர் ரஹேனா இருக்க கொஞ்சம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இங்க பார்த்த ருத்ராஜ் கைக்வாட பொறுத்த வரைக்கும் ரபாடா கிட்ட 11 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. ஹர்ஷதீப் சிங் கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் வந்திருக்காரு. ஹீல்ஸ்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காருங்க.
கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங்குக்கும் ருத்ராஜ் கைக்வாடுக்கும் ஸ்ட்ரைக்லி ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 6 இன்னிங்ஸ்ல 3 முறை அவர் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. பார்த்தோம்னா சிவம் துபே பொறுத்தவரைக்கும் லிவிங்ஸ்டன் ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை இருந்திருக்காரு. 5 பாலுக்கு 8 ரன் வரைந்தாங்க அடிச்சிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல லிவிங்ஸ்டன் உள்ள இருக்காருன்னா லிவிங்ஸ்டனுக்கும் சிவம் துபேக்கும் ஒரு பேட்டில் இருக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அடுத்த ரபாடா கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறை இருந்திருக்காரு. 27 பாலுக்கு 33 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஹர்ஷதீப் சிங்ல 4 இன்னிங்ஸ்ல 2 முறை இருந்திருக்காரு. 15 பாலுக்கு 22 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. அதே ஹர்பிட் பார்ட்ட ஒரு இன்னிங்ஸ் தான் பிளே பண்ணாரு. அவரும் ஒரு விக்கெட் இழந்துட்டாரு. ஒரே பால் மொதல் பால்லேயே விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா பொறுத்தவரைக்கும் லிவிங்ஸ்டன் 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஷாம் கரன்ட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல்கிட்ட 5 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காருங்க. ரபாடா கிட்ட 7 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷாம் கரன் அண்ட் ரவீந்திர ஜடேஜா, லிவிங்ஸ்டன் ரவீந்திர ஜடேஜா இவங்களுக்கு இடையே நிறைய பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பிரத்சிமரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா கிட்ட ஒரு இன்னிங்ஸ் பிளே பண்ணி ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. 4 பாலுக்கு 6 ரன் இருந்தா அடிச்சிருக்காரு. கெல்சன்ட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்துட்டாரு. அடுத்தது லெப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா 24 இன்னிங்ஸ்ல 8 முறை விக்கெட் வந்திருக்காருங்க. இதுல ரவீந்திர ஜடேஜா அண்ட் பிரத்சிமரன் சிங், கெல்சன் பிரத்சிமரன் சிங் இவங்களுக்கு இடையே ஒரு நிறைய பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஜானி பிரஸ்டோ பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா கிட்ட 9 இன்னிங்ஸ்ல 5 முறை விக்கெட் வந்திருக்காரு. சிவம் துபே கிட்ட சதுல் தாக்கூர்கிட்ட 10 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. தீபக் ஷார்ட்ட 5 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. சிவம் துபே கிட்ட வந்து 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. மோஸ்ட்லி ரவீந்திர ஜடேஜாக்கும் ஜானி பிரேஸ்டோக்கும் ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிவம் துபே இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பவுலிங் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவம் துபேக்கும் ஜானி பிரேஸ்டோக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்த ராசவை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா 2 இன்னிங்ஸ் பிளே பண்ணி ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. 17 பாலுக்கு 17 ரன் வந்தாங்க அடிச்சிருக்காரு. அடுத்த மொயின் அலி கிட்ட 7 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் வந்திருக்காரு. கெல்சன்ட்ட 4 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. சதுல் தாக்கர்கிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா சசாந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும் சதுல் தாக்கர்கிட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. 9 பாலுக்கு 13 ரன் வந்து அடிச்சிருக்காரு. முகேஷ் சௌத்ரிகிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி அண்ட் சசாந்த் சிங்குக்கு நிறைய ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ 2 டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்க, பிளேயர் ஸ்டாட்ஸ், அந்த டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸையும் வந்து பார்த்துட்டோம். பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு இருக்குங்கிறத டீல பார்த்துட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிற டீல பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ஷாம் கரன் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை நான் ரிஸ்கா ட்ரை பண்றேன் கிராண்ட் லீக்ல சொல்லணும்னா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷல் பட்டேல், டேரில் மிச்சல் அண்ட் சிவம் துபே இவங்க 4 பேருக்கு யாராவது 2 பேருக்கு கேப்டன் அது வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க போறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.